இப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றியான ஒரு புரிதலை இந்த சர்வே கொடுக்கும். 2வது, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐடியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியேஷன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு ஐடியா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து ஒரு கேப் டாக்ஸி ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உபர் இருக்குது, ஓலா இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா டக்குன்னு லான்ச் பண்ணிடணுமா? ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நிறைய பேரோட லைஃப் இருக்குது, இன்வெஸ்டரோட காசு இருக்குது, நம்மளுடைய லைஃப் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் என்ன பண்ணணும், அந்த ஐடியேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்மளுடைய சர்வேவை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சர்வே முடிஞ்ச பின்னாடி தான் டிசைனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஐடியேஷன்றது ஒரு ஐடியா சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அது சர்வேயோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் சர்வேயோட ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிசைனிங் ஸ்டேஜ், அந்த ஐடியாவை டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. பட் இப்போ என்ன நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற சில கேள்விகளுக்கான பதிலை நம்மளுடைய சர்வே பீப்புள் கொடுப்பாங்க. நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ராடக்டை எக்ஸலண்ட்டாக டிசைன் பண்ண முடியும்.